ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரோச்செட்டு பூக்களை உங்கள் ஜன்னல் திரையிலையோ இல்லை உங்கள் ஹால்லையோ நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் தையல் மிஷின் இருக்கும் இடத்துலையோ நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் எடுக்கிறப்ப அது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு அழகாக தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த பூக்கள் அமையும். டீச்சர் செஞ்ச பூக்கள் இவ்வளவு அழகாக இருக்கும்போது நம்ம செய்கிற பூக்கள் இவ்வளவு அழகாக இருக்காதா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த பூக்கள் கண்டிப்பாக செஞ்சு காட்டு. இந்த பூக்கள் குரோச்செட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான பூக்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். எல்லா துணிகள்லையும் எல்லாத்துலேயுமே இதை பயன்படுத்தினா ரொம்ப அழகாக இருக்கும். இது சுத்தமாகவும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறப்ப இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவே இது இருக்கும். டெய்லரிங் கிளாஸுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தை வச்சு நீங்கள் செய்கிறப்ப குழந்தைங்களுக்கு பெரிய காசு ஆகாது, அவங்களும் இன்ட்ரெஸ்டோடு கற்றுக்குருவாங்க. இந்த மாதிரி பூக்களை வச்சு நம்ம சாரீ பார்டருக்கெல்லாம் ஒரு மோட்டிவாக பயன்படுத்தலாம். சூப்பராக இருக்கும். ப்ளவுஸுடைய கைப்பகுதிகளிலும் சின்ன சின்ன பூக்களாக நம்ம தச்சு அதை ஒரு பார்டராக டெக்கரேட் பண்ணால் இன்னும் ஹைலைட்டாக தெரியும். இந்த பனை ஓலை பைகள் பரிசு பொருட்கள், குங்கும பைகள், அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு கொண்டு போகிற பூஜை கூடைகளுக்கும் இந்த பைகளை பயன்படுத்தலாம். காய்கறிகள் வாங்குவதற்கும் பயன்படுத்தலாம், காய்ந்த பொருட்களை வாங்குவதற்கும் பயன்படுத்தலாம். இந்த வால் ஹேங்கிங்கை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? பிள்ளைகளின் அறைகளிலும் வால் டெக்கராக பயன்படுத்தலாம். பிறந்தநாள் விழா, வீட்டு விசேஷங்கள், அன்னையர் தினங்களில் இதை பயன்படுத்தலாம். கிஃப்ட் பொருளாக பயன்படுத்தலாம். உங்கள் யூடியூபுகளுக்கு வீடியோ எடுப்பதற்கும் இந்த பிக்சரையோ இந்த வால் ஹேங்கிங்கோ பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வீடியோ ஹைலைட்டாக தெரியும். தீபாவளி அலங்கார ஃபங்க்ஷன்கள், ரக்ஷாபந்தன்களுக்கு இந்த மாதிரி அலங்கார தீபத்தட்டுக்கள் பயன்படுத்தலாம். குழந்தைகள் கிராஃப்ட் கிளாஸ் செல்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை இந்த பைகளில் வைத்து கொண்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டையும் தரும், கிளாஸுக்கு போக வேண்டிய ஆர்வத்தையும் தூண்டும். இந்த வீடியோ பிடிச்சா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க.